ஹலோ டச் பண்ணாதீங்க தள்ளி உட்காரு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு இது வேணும்டி எனக்கு வேணாங்க அதனால தான் டச் பண்ணாம உட்கார சொல்றேன் ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுற ஏய் ஒரு தடவை தான் சொல்ல முடியும் வாயாம சொல்லுங்க தள்ளி உட்காரு இவ ரொம்ப ஓவரா பண்றாடி வண்டி நிறுத்துறீ நான் இங்க இறங்கிக்கிறேன் ஒரு 10 நிமிஷம் இருடி இறங்கிட்டு வண்டியை கொடுத்துறேன் என்னால முடியலடி எனக்கு பேசாம வாடா ப்ளீஸ் ஆதாமுக்கு எவள் தந்த காதலே கிடைக்கலையாடி இந்த ஜனங்களே காதலே காதலே இந்த கால காதலே காத்து வரைஞ்சு அம்பு விட்ட காதலே ஏய் நிறுத்து ஏய் வண்டி நிறுத்து அவசரமா ஒண்ணுக்கு வருது வண்டி நிறுத்து எதை வேணாலும் அடைக்கலாம் போல ஆனா இதை அடக்க முடியலையே இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் நான் காஃபி ஷாப் வரலடி நான் கிளம்புறேன் போ என்னம்மா திவ்யா இங்கே நின்னுட்டு இருக்கே என்னாச்சு ஃப்ரெண்டுக்காக வணக்கம் தலைவா இதா ஒரு நிமிஷம் இதா வந்து யார் இவன் என்ன போய் தலைவாங்கறான் ஐ அம் உங்க ஃப்ரெண்ட் அசிங்கப்படுத்துறான் பாரு என்ன சாமி நீட்னது சரியில்லையா டோப்பனார் பேரை கெடுத்துறாத என்ன கேரக்டர் டி நச்சி இதுக்கு தாண்டி சொன்னேன் இந்த மாதிரி சாக்கடைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு கேட்டியா சாக்கடைக்குன்னா தார் அந்தரம் ஜாக்கிரதை என்னடா பண்ணுவ நீ ஆம்பளை தானே வாடா நீயா நானா பாப்போம் ஹேய் நீயா நானா பாக்கறனா போய் விஜய் டிவி பாரு அதே என்கிட்ட பாக்குற இவனுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுடி இல்லனா எனக்கு டென்ஷன் ஆயிடும் பெரிய சூரி கத்தி அடி குட்டி கிழிச்சு ஆடிங் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் என் வாயில அசிங்கமா வந்துரும் என்னது அப்படியா ஐயோ சொல்லவே இல்ல சார் இவங்க தான் புதுசா சொல்றாங்க சார் ஏய் வாந்தினா வாயில தாண்டா வரும் என்னடி நடக்குதுங்க யாரடி அவன் பின்னாடி நீ அடி சுத்திக்கிட்டு இருக்க அவன்கிட்ட அப்படி என்னடி உனக்கு பிடிச்சிருக்கு அவன் எனக்கு பிடிக்கும்டி அதான் என்ன ரீசன் பிடிக்குன்றதுக்கு ஒரு காரணம் தான் பிடிக்கலன்றதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் அவனை எனக்கு பிடிக்கும் அவன் எனக்கு வேணும் என் பொண்ணு சார் அவ எக்ஸிபிஷனா திரும்ப திரும்ப பாக்குறதுக்கு டேட் என் பர்த்டே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணிட்டு வரேன் சந்தோஷமா சொல்லிட்டு போன பொண்ணு சார் அவ ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேர்ல கூல் ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்து கலந்து கொடுத்து போனமா வந்தா சார் எம்எம்எஸ் இன்டர்நெட் ஐயோ குடும்பத்துல ஒரு பொண்ணு செத்து போச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு துக்கமும் வேதனை 6 மாசமோ 1 வருஷமோ தான் அதே பொண்ணு கெட்டு போயிட்டா துக்கம் அவமானம் காலத்துக்கும் இருந்துட்டு இருக்கும் அந்த அவமானத்துல நானும் என் குடும்பமும் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம் சார் எந்த ஒரு தகப்பனுக்கும் நடக்கக்கூடாத கொடுமை என்ன தெரியுமா வயசுக்கு வந்து தான் பொண்ணை நிர்வாணமா பாக்குறது அது என்ன தவிர வேற எந்த ஒரு தகப்பனுக்கும் இனிமே நடக்கக்கூடாது நீ என் வீட்டுல நாளைக்கு உன் வீட்டுல யாரோ ஒரு போலீஸ்காரனோட பொண்ணுக்கே இந்த நிலைமைன்னா ஒரு சாதாரண மனுஷனோட பொண்ணோட நிலைமை இப்போ உங்ககிட்ட போலீஸ்காரனா கேட்கல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட தகப்பனா கேட்கிறேன் எவன் கொலகாரன் இப்பயாவது ட்ரேஸ் பண்ணுங்க சார் Open Gangnam Style. Gangnam Style. கேப் மாதிரி பசங்களுக்கு ஓபன் கங்கன் சார் சாங்க புரியல உட்காருங்கடா என்ன செஞ்சங்க சார் பயமுறுத்துற மாதிரி ஆடுறானுங்க ஆடுவானுல்ல இல்ல எங்களது 1 லட்சம் எந்த 1 லட்சம் ரூபா சார் ஐயோ இப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்டியே
அவசரத்துக்கு உட்கார முடியாத ட்ரெஸ் தைக்கணுமே. அந்த சார் அந்த ஹோட்டல்ல அடிச்சதால அந்த 1 லட்சத்தை எங்கல? அட என்ன சார் நீங்க எடுத்தா 24 ஹவர்ஸ்ல காலி பண்ணிடும்ல. இப்போ வந்து கேக்குறீங்க. இப்படி கட்ட சரி வராது. சட்டை கட்டல இல்ல நீங்க சொன்னீங்களே சட்டை கட்டல. நான் என்ன 6 பேக் வச்சிருக்கேன். கலட்னா சும்மா செக்ஸியா இருக்கிறதுக்கு. கேவலமா இருப்பேன் சார். சொன்னா புஞ்சி மாட்டேன்றீங்க. என்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லுங்களேன். பணத்தை 3 பேரும் பிரிச்சுக்கிடுவோம். ஆமாவா சகோ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுப்பா. பரவாயில்ல நீயே சொல்லு. கேக்குறாருல சொல்லுங்க. ஒன்னதானே கேட்டாரு, நீங்களே சொல்லுங்க. ஏமாந்துருவாருப்பா. இந்த ஒரு தடவை சொல்லுங்க. சொல்லுங்களாம்ல. ஐயா இதுக்கு போய் டென்ஷன் ஆகுறீங்களா? அவங்க ஏதோ படம் பார்த்துட்டு காமெடி பண்றாங்க. சொல்லிடுவானுங்க. அப்படி கேட்டு ஐயா. ஏட்டே டென்ஷன் ஆயிட்டாரு. ஏட்டே டென்ஷன் ஆயிட்டாரு. ஏட்டே டென்ஷன் ஆயிட்டாரு. ஐயோ ஏட்டே டென்ஷன் ஆயிட்டாரு. காமெடி பண்றது கட்டை நெட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு சோப்பு கண்டம் போட்டுருவேன். நடந்ததை சொல்லு. ரொம்ப தூரம் நடக்கலங்க ஏட்டையா. நல்லவே 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 இப்ப சொல்றாரா? உன் பேர் என்ன? புள்ளி சார். புள்ளியா? அதான் சார் புள்ளி வச்சு குழம்போட மறந்து இருக்கேன். ஒரு டீ சொல்டா. எனக்கு பூஸ்ட் உட்கார்ந்தா. பேர கேட்டா பாட்டாடா படிக்கிறீங்க. போட்டனா வீட்ல அப்புறம் கூப்பிடுவாங்க. பக்கத்துல இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க, தூரமா இருந்தா சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. எது கேட்டாலும் மொக்கையாவே சொல்றானுங்கடா சுப்பிரமணி. வாழ்க்கையில அக்யூஸ்டுங்க இப்படி ஒரு பதில் சொல்லி நான் கேட்டது இல்லப்பா. நீ ஒண்ணு பண்ணு. உள்ளே நான் வெளில இருக்கேன். சூப்பர். நான் வேலையே ரிசைன் பண்ண போறேன். இதுவும் சூப்பர். இல்ல மூத்திரமா இருக்கா? மூத்திரமாடு அறிவு இல்ல. நடு ஸ்டேஷன்ல போன்றீங்களே. 10 நிமிஷம் உனக்கு டைம் தரேன். பினாயில் ஊத்தி கழுவல கிட்னி கடிச்சு துப்பி விடாம. ஸ்டேஷன் அடிச்சானவளா கார்பரேஷன் கக்கூசன் அடிச்சானவளா? ஏட்டையா எங்க இருக்கே? சகா சகா இருப்பா 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 இருப்பா. என்ன சார் இதுக்கெல்லாம் போய் ஆள்ற? என்ன வலிக்குதா? பின்ன இவனுக்கு சிரிக்கிறானுங்க ஆள்றியா? என்ன சார் வாரத்துக்கு 4 தடவையாவது வாங்குவான். அப்பெல்லாம் ஆளல. இப்ப மட்டும் நான் புதுசா? நான் அதுக்கெல்லாம் ஆளுங்கல. அடிச்ச சரக்கெல்லாம் இப்படி மூத்திரமா போகுது. அதுக்குமே என்னடா சத்தங்க? என்ன இத்தனை பேரை குறைச்சிருக்கீங்க? திருட்டு பயவுலையே சார் இவனுங்க. சார் நாங்களாம் ரொம்ப டீசென்ட் சார். என்ன கேஸ் இது? சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு வந்தோம் சார். ஏற்கனவே ஸ்டேஷன்ல ஒரு சென்சிட்டிவான கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இதுல நீங்க வேற அனுப்பிடுங்க முதல்ல. வெளிநாடு அண்ணே பூவும் போட்டும் வெளிநாடு உள்நாட்டு சிறு தொழில்கள் எல்லாம் போய் சேர்ந்த இடம் தான் சுடுகாடு. அலையெல்லாம் ஊத்தி மூடி அது கொண்டு வெளிநாடு வாங்கி தந்தானே திருவோடு. ஏய் பாத்து வர மாட்டீங்களா? உன்னை பார்க்கலான்னு தான் வரேன். என்னது? ஹேய் நிஜமாவே லவ் பண்றியா நீ? ரொம்ப தான். அப்படியா? ஆமா. நான் சொன்னா இது வேணாலும் செய்வியா? இந்த ஒரு முத்தம் கொடு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இரு. ஏய் சுந்தர நைனா ஜீவா லோக அண்ணா இங்க பாருங்கண்ணே இங்கிலீஷ் படம் கிஸ்ஸிங் சீனு. இப்ப கூட ஏய் என்ன ஒரு முத்தத்துக்கு எவ்வளவு யோசிக்கிற? காதலிக்கணுன்ற கல்யாணம் பண்ணணும் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தணும் குழந்தைய பத்துக்கணும் எவ்வளவு வேலை இருக்குது. இதுக்கெல்லாம் யோசிச்சா நடக்குமா? முடியாது இல்ல. கிளம்பு தலர் நீங்க அடிங்க. ஏய் தரேன்.
இப்படி ஆயிட்டா செத்த எலிக்கு எதுக்குடா வாழ போங்கடா போங்க என் பொண்டாட்டி பிரசவத்துக்கு போய் 7 மாசம் ஆச்சு இதுல நீங்க வேறயாடா சாதிச்சுட்டா சகோ உன் காதல் ஒண்ணு ஸ்ட்ராங்கா இல்லையே